ஒரே ஒரு காஃபி. அதில் ஆயிரக்கணக்கான கதைகள். இதுதான் நம்ம ஊரில் காஃபி குடிக்கிறப்ப சொல்கிற வழக்கம். காதல், நட்பு, பிஸ்னஸ் மீட்டிங்னு நம்ம வாழ்க்கையோட பல முக்கிய தருணங்கள் அந்த காஃபி ஷாப்பில் தான் நடந்திருக்கும். இந்தியர்களுக்கு கேப்பச்சினோ ருசியை வழக்கப்படுத்தினவர் தான் சித்தார்த். ஆசியாவிலேயே மிகப்பெரிய காஃபி எஸ்டேட் ஓனர். பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குது. அரசியல் செல்வாக்கு பார்க்க போனால் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர். ஆனால் ஒரு மழைக்கால மாலை நேரம் மங்களூர் ஆற்றுப்பாலத்தில் அவரோட கார் நிற்கிது. நான் நடந்து போயிட்டு வரேன்னு இறங்கினவர் அப்புறம் திரும்பவே இல்லை. 36 மணி நேரம் கழித்து அவர் பிணமாக மிதந்துட்டு இருந்தார். ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆண்டவர் ஏன் அந்த அந்த ஆற்று பாலத்துக்குள்ளே குதிக்கணும்? அவர் சாகிறதுக்கு முன்னாடி அந்த 24 மணி நேரத்தில் என்னதான் நடந்துச்சு தேடி போவோம். சித்தார்த் வீட்டில இருந்து கிளம்புறாரு. அவர் முகம் மிகவும் சோர்வாக இருக்குது. கண்களும் ரொம்ப சிவந்து போயிருந்தன. அன்னைக்கு மதியம் சித்தார்த் தன்னோட காரில் ஏறி போகிறாரு. அங்கே அவர் வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. அவர் ரொம்ப வருஷமாக சித்தார்த் கூடவே இருக்கிற நம்பிக்கையான ஆள் கூட. சித்தார்த் கிளம்பும்போது வீட்டில் சொல்லிட்டு போனது, நான் சக்லேஸ்பூர் போகிறேன், அங்கே போயிட்டு உடனே வந்துடுறேன். அங்கே தான் அவரோட காப்பி எஸ்டேட்டும் இருக்குது. கார் ஓடும்போது நெடுஞ்சாலை இறைச்சல், மலைத்துறல் சத்தம் எல்லாம் அடிக்குது. ஒருவர் காரில் ஃபோன் பேசிக்கிட்டே தொடர்ந்து வந்துட்டுருக்காரு. சித்தார்த் ஃபோனில், நான் முயற்சி பண்ணேன், ரொம்பவுமே முயற்சி பண்ணேன், ஆனால் அவங்க என்னை விடுறதாவே இல்லை. என்னால் இதுக்கு மேலே தாங்கவே முடியலை. டிரைவர் பசுபதி இதெல்லாம் வியூர் மிரர் வழியாக சித்தார்த்தை பார்த்துட்டே வந்திருக்காரு. டிரைவர் பசுபதியோட வாக்குமூலமும் அதே தான் இருந்துச்சு. டிரைவர் பசுபதி சொல்கிறாரு, ஐயா அன்னைக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தாருங்க. எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார், ஆனால் அன்னைக்கு யார் கண்ணையும் பார்க்கவே இல்லை. திடீர்னு பாதியில் பசுபதி, சக்லேஸ்பூர் போக வேணாம், வண்டியை மங்களூர் பக்கம் திருப்புன்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கு பிளானை மாற்றுறாரு? ஆனால் முதலாளி பேச நான் தட்ட மாட்டேன் ஐயா, அதனால தான் வண்டியை திருப்பிட்டேன். மங்களூரில் இருக்கிற அந்த பாலம் உள்ளூர் மக்களுக்கே கொஞ்சம் பயம் கலந்த இடம்தான். ஆறு கடலில் கலக்கிற இடம் அது. சுழல் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். கார் பாலத்தோட ஆரம்பத்தில் வருது. சித்தார்த் திடீர்னு வண்டியை நிறுத்து பசுபதி அப்படின்னு சொல்கிறாரு. கார் பிரேக் பிடிக்கும் சத்தம், இண்டிகேட்டர் சத்தம் டிக் டிக்குன்னு அடிக்குது. சித்தார்த் உடனே, பசுபதி நீ வண்டி எடுத்துகிட்டு பாலத்தோட அந்த பக்கம் போய் நில்லு, எனக்கு கொஞ்சம் காற்று வாங்கணும், காற்று வாங்கிட்டு நானே நடந்து வரேன் அப்படின்னு சொன்னார். டிரைவர் பசுபதி, ஐயா மழை வர மாதிரி இருக்குது, இருட்டாக வேற இருக்குது, நான் கூட வேணா வரேன் ஐயா. அதை கேட்ட சித்தார்த் கண்டிப்பான குரல்ல, பரவாயில்ல பசுபதி நீ போ, நான் தனியாக இருக்கணும்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் இங்கேருந்து போ. சித்தார்த் காரை விட்டு இறங்குறாரு. அவர் கையில் ஃபோன் மட்டும்தான் இருக்குது. கார் மெதுவாக நகருது. பசுபதி கண்ணாடியில் பார்க்குறாரு. சித்தார்த் கைப்பிடிச்ச சுவர் நின்று இருண்ட ஆற்றை வெறித்து பார்த்துட்டே இருக்கிறாரு. தனியே ஒரு 7 ஆகுது. பாலத்தின் மறுமுனையில் பசுபதி காத்துட்டே இருக்கிறாரு. மழையும் தூர ஆரம்பிக்குது. நான் சித்தார்த் வரவே இல்லை. டிரைவர் பசுபதி ரொம்ப பதட்டம் அடைஞ்சிடறாரு. உடனே சித்தார்த்துக்கு ஃபோன் செய்கிறாரு. ரிங்கு போகுது, ஆனால் எடுக்கவே இல்லை. மீண்டும் கூப்பிட்றாரு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. பசுபதி பதறி போய் காரை திருப்பி கொண்டு பாலத்துக்கு வேகமாக போகிறாரு. ஆனால் அங்கே சித்தார்த் இல்லை. சூனியமான இருட்டு மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்த பசுபதிக்கே ஒரு பயம் இருந்துச்சு. சித்தார்த் காணாமல் போன செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுது. போலீஸ், கோஸ்ட், காட்டுன்னு மீனவர்கள்னு நூற்றுக்கணக்கானவங்க அந்த ஆற்றில் இறங்கி தேடுறாங்க. அந்த நேரத்தில் சோசியல் மீடியாவோட ஒரு கடிதம் லீக் ஆகுது. சித்தார்த் தன் கைப்பட எழுதின கடிதம். அந்த கடிதத்தில் இருந்த ஒவ்வொரு வரியும் பிஸ்னஸ் உலகத்தையே உலுக்கி போட்டது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, நான் போராடினேன், ரொம்ப வருஷமா போராடினேன், ஆனால் இன்னைக்கு நான் தோத்துட்டேன். என்னால் ஒரு லாபகரமான பிஸ்னஸை உருவாக்கவே முடியல. என்னை நம்பியிருந்தவங்களை நான் ஏமாத்திட்டேன். வருமான வரித்துறையின் அழுத்தம், கடன் கொடுத்தவங்களோட நெருக்கடி, என்னால் இதுக்கு மேலே தாங்கவே முடியல. எல்லா தவறுக்கும் நான் தான் பொறுப்பு. என் சொத்துக்களை விற்று கடனை அடைச்சிருங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தோத்துட்டேன் என்ற கடிதம் முடியுது. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்த ஒரு முதலாளி காஃபியை ஒரு கலாச்சாரமாக மாற்றினவர். அவர் நான் தோத்துட்டேன்னு எழுதி வச்சுட்டு சாகணுமா? அவருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வழி இருந்திருக்கும் இதை எழுதுறதுக்கு. சம்பவம் நடந்து 36 மணி நேரம் ஆகிடுச்சு. அதிகாலை 6:30 மணி ஆயிடுச்சு. 2 மீனவர்கள் ஆற்றுப்படகுல செல்கிறாங்க. கரையில் ஏதோ மிதப்பதை காண்றாங்க. ஒரு மீனவர், அண்ணே அங்கே பாருங்க, ஏதோ துணி மாதிரி தெரியுது. அருகில் செல்கிறாங்க. அது ஒரு மனித உடல். முகம் வீங்கி போயிருக்குது. ஆனால் அவர் போட்டிருந்த டிஷர்ட்டு, கருப்பு பேண்ட்டு அது சித்தார்த்தான்னு சொல்லுது. காவல்துறைக்கு தகவல் போகுது. பசுபதி ஓடி வந்து பார்க்குறாரு. ஐயான்னு அவர் போடுற சத்தம் அந்த நதிக்கரையே அதிருது. காஃபி கிங் சித்தார்த் இனி இல்லை. அவர் உருவாக்கிய சாம்ராஜ்யம் அப்படியே இருக்கு. ஆனால் அதை உருவாக்குன ராஜா ஆத்து மணல்ல அனாதையாக கிடக்கிறாரு. கரை ஒதுங்கினது அவரோட உடல் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான கடவுகளும் நம்பிக்கையும் தான். சித்தார்த்தின் இறுதிச் சடங்கு அவர் மிகவும் நேசித்த அவருடைய காபி எஸ்டேட்லேயே உடல் அடக்கம் செய்யுது. சித்தார்த்தின் மரணம் தற்கொலைன்னு கேஸ் முடிஞ்சது. ஆனால் கேள்விகள் மிச்சம் இருக்கு.
கடன் தொல்லைக்காக ஒரு போராளி தற்கொலை செய்வாரா? வெற்றிக்கும் மரணத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன இலை தான் இடைவெளி. சித்தார்த் ஒரு தோல்வியாளன் இல்ல. அவர் ஒரு பாடம். பணத்துக்கு மேல நிம்மதி முக்கியம்னு அவர் மரணம் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு நீங்க ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள போய் காஃபி குடிச்சா, அந்த கசப்புல சித்தார்த்தின் கண்ணீரும் கொஞ்சம் கலந்திருக்கும். வாழ்க்கைங்கிறது காஃபி மாதிரி தான். சூடா இருக்கும்போது ரசிச்சு குடிச்சிரணும். ஆற விட்டா ரொம்ப கசக்கும். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு உண்மை சம்பவத்தோடு சந்திக்கிறேன்.